வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸோடைய டேமேஜ் எப்படி சரி பண்ணுறது. நம்ம ஃப்ரேம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த ஃப்ரேம் போடுறதுனால இந்த மாதிரி அங்கங்கே டேமேஜ் ஆயிரும். ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து மேக்ஸிமம் அங்கங்கே எப்படி ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து பேக் நெக் போடுறதுக்கு முன்னாடியே ஸ்லீவ் போட்டேன். ஸோ அதனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி. ஸோ இந்த மாதிரி பெருசாக இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் போடுறதுனால ஆகிற டேமேஜஸ் எல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நீடடான ஒரு வீடியோ தான். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நூல் இலை வந்து நம்ம தான் ரொம்ப ப்ரெஷ் பண்ணுறதுனால இப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு விலகி இருக்கும். அதாவது ஒரு இடத்துல கேப் ஆகும், ஒரு இடத்துல ஒதுங்கி டார்க்காகவும் இருக்கும். ஸோ அந்த டார்க்கான இருக்கிற இடத்துல இருந்து ஒதுங்கி இருக்கிற அந்த கேப்புக்கு நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ அதை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லைட்டாக ஒரு நீடில், அதாவது உங்களோட துளிப் நீடிலோ இல்லை நார்மல் ஹேண்ட் நீடிலோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டார்க்காக இருக்கிற பகுதியிலிருந்து லைட்டாக அப்படி சுரண்டுனா லைட்டாக இருக்கிற பிளேஸ்க்கு ஈக்குவலாகி நம்மளுக்கு நார்மல் கிளாத்தாக சேஞ்ச் ஆகிடும். இது வந்து ஃப்ரேமில் போட்டு மட்டும் இல்லை, ஃப்ரேமில் போடாமல் நார்மலாக நீங்கள் கீழே வச்சு கிளாத்துக்கு கீழே நம்ம ஏதாவது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு அப்போ நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போவும் அந்த டார்க்கான பிளேஸில் இருந்து மறுபடியும் லைட்டான பிளேஸ்க்கு நான் இது வந்து சின்னதாக இருக்கிறத மட்டும் சரி பண்ணி காட்டாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற டேமேஜையும் நான் உங்களுக்கு சரி பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இப்படி தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக எவ்வளோ பெரிய டேமேஜாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியாயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம அந்த சின்ன 2 டேமேஜ் இருந்ததே சுத்தமாக கம்ப்ளீட்டாக தெரியாமல் மறைஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப இருக்குது, ரொம்ப பிரிஞ்சிருக்கு, இந்த இடத்துல ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிறத எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைட்டாக நூல் சிக்கிருச்சு. இப்போ வந்து அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ராஸாக எடுத்து லைட்டாக நம்ம அந்த பிரித்து விட்டுறணும். ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா பிரித்து விட்டுறணும். பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ராஸாக எடுத்துகிட்டு போகணும். நம்மளுக்கு தேவை இந்த டார்க்காக இருக்கிற இடத்துலேருந்து நூல் இலையை லைட்டாக இருக்கிற பிளேஸுக்கு கொண்டுட்டு போகணும். அதே தான் இந்த இடம்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டி நம்ம பண்ணுறது. ஸோ ப்ராப்பராக பண்ணணும் நம்ம. அது ஃப்ரேமில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த டவுட் இருக்கும், நான் ஃப்ரேமில் போடுறேன்னா இல்லை காட்டில் பண்ணால் ஃப்ரேமில் தான் போடுவேன், எனக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போடும்போது சின்ன சின்ன டேமேஜஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி தான் சரி பண்ணிப்பேன். ஸோ நீங்களும் அது மாதிரி சரி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சரி பண்ணியாச்சு. இன்னும் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு குட்டி குட்டியாக இந்த மாதிரி லைட்டாக இருக்கிறது. ஸோ அந்த ஆப்போசிட் சைடில் வந்து இன்னும் பெருசாகலாம் நம்மளுக்கு டேமேஜஸ் இருக்குது. அது ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு அந்த டேமேஜஸ் எல்லாம் காட்டுறேன், அது முடித்ததுக்கப்புறமும் காட்டுறேன். பார்த்தா உங்களுக்கு அதில் டிஃப்ரென்ஸே இருக்காது. நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஆகுமோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நம்பவே முடியாது நம்மளுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து உண்மையாகவே டேமேஜ் ஆனது தானா அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட் வீடியோ தான், பட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸுடைய நீடட் வீடியோவாக இருந்துச்சு. ஸோ அதனால் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட்
உங்களுடைய டவுட்ஸ் தான் என்னை இன்னும் க்ரோ அப் பண்ணும். உங்களுடைய டவுட்ஸோடு சேர்ந்து என்னுடைய ஸ்கில்லும் டெவலப் ஆகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.